வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நான் நல்லா இருக்கிறது தேவன் கிருபை செய்திருக்கிறேன். இன்றைக்கு 4ஆம் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கு என்னுடைய நண்பனோடு ஒரு தூர பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நண்பன் தான் எனக்கு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறான். முதல் முறையாக வன்னிமலை திருச்சி டிவிக்கு என்னுடைய நண்பன் இந்த வீடியோ பதிவு செய்கிறான். அவன் என்னோடு வந்து இன்டர்நெட்டில் ஏறக்குறைய 1997 இருந்து என்னுடைய நண்பன். நாங்கள் நேற்றைய தினத்திலும் கூட ஆராதனையை மிக அழகாக செய்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய கோடில் வந்து எங்களுக்கு வந்து ஆடியோ சரியான ஒரு சப்போர்ட் கிடைக்காதால அந்த தேவ செய்தியை உங்களுக்கு முழுமையாக எங்களால் தர முடியவில்லை. அது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம். அதே போல் எங்களுடைய 5ஆம் மாதம் எங்களுடைய சுவிசேஷ திருச்சபையினுடைய ஆண்டு விழா வருகிறது. நாங்கள் மிக அற்புதமாக அழகாக உங்களுக்கு லைவில் நீங்கள் எல்லோரும் பார்த்து மகளக்கூடிய விதத்தில் நாங்கள் அதை செய்வோம். அதில் சில தடங்கள் வந்துவிட்டதால் நாங்கள் அதை மனவருத்தப்பட்டிருக்கிறோம். அடுத்த நாட்களில் வருகிற காரியங்கள் அழகாக செய்வோம். அதே போல் விடயத்துக்கு வருவோம். நேற்றைய தினத்தில் நான் இரவு கல்யாண பொழுது 2-3 விடயங்களை குறித்து பேசியிருந்தேன். அந்த விடயத்தை குறித்து இந்த நண்பன் லண்டனில் இருந்து அடித்து என்னோடு பேசும்பொழுது மிக அருமையாக இருந்தது. நீ நஸ்ரட்டியை எடுத்துக்கொண்டு எங்களிடம் வந்துவிட்டு இங்கே வந்து இருக்கலாம் என்று கேட்டிருந்தார். எங்களுடைய நாடு தாய்நாடு போல பிரான்ஸ். அதே போல் என்னுடைய நண்பனும் கூட கனடாவிலிருந்து கேட்டிருந்தான், உன்னுடைய நேஷனாலிட்டி அலுவலகம் எப்படி இருக்கிறது, முடித்து விட்டியான்னு சொல்லி. செவ்வாய்க்கிழமை அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். தேவன் நிச்சயமாக அந்த இடத்தில் எனக்காக தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கிடைத்தால் நாங்கள் கனடாவை நோக்கி செல்லலாம் என்ற ஒரு விருப்பம். அது தேவ சித்தம் எப்படி என்று பார்க்கலாம். அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்லி இன்றைக்கு நல்ல ஒரு வெயில் ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வெயில் காலம் என்று சொன்னால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் இன்றும் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தொடர்ந்து போர் நடந்த வண்ணம் இருக்கிறது. இந்த போரில் வந்து நீயா நானா என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நாலா பக்கத்தாலேயும் கப்பல்கள் சூழ்ந்த பக்கமாகவும் அமெரிக்கா வந்து தாக்குதலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானும் தாக்குதலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எரிபொருள் உற்பத்திகளை எல்லாம் நாங்கள் தடை பண்ண போகிறோம், எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்த போகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி காலம் போக போதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் பரத்தில் இருக்கிற பரமபிதா இவர்களுக்கெல்லாம் இடையில் அவர்களுடைய இதயங்களில் பேசி இந்த போரை நிறுத்த வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த போரினால் ஆசிய நாடு முழுமையாக எல்லா விதத்திலும் வீழ்த்தாசாரத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த விழுக்காட்டிலிருந்து எங்களுடைய ஆசிய நாடு தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மிக ஒரு போர் நிறுத்தப்பட வேண்டும். அதே போல் இந்தியாவில் இந்த மாதத்தில் 23ஆம் தேதி எலெக்ஷனுக்காக தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதில் யார் வருவார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. மக்களுடைய கையில் தான் இருக்கிறது. நாங்கள் யாரை நினைத்தாலும் மக்களுடைய முடிவுதான் பலமாக இருக்கும். நல்ல ஆட்சி வந்து இந்தியா தமிழ்நாடு வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கணும்னு சொல்லி எங்களுடைய தமிழர்கள் எங்களுடைய விருப்பம். நிச்சயமாக இந்தியாவில் நல்லொரு முதலமைச்சர் வர தேவன் கிருபை செய்வார். அதே போல் இன்றைய நாள் உங்கள் ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வன்னிமலை திருச்சி. நன்றி, வணக்கம். நண்பர் தமிழ் சொந்தம் உறவுகள் அனைவருக்கும்.